ஓம் நம சிவாய சிவாய நமஹ சிவே சிவே சிவ சிவ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. நவராத்திரியினுடைய இன்றைய 4வது நாள். இன்று வீர கணபதியை வணங்குவதும் தைரியத்தை அதிகப்படுத்தும் நல்ல நாள். ஓம் காலஸ்வரூபாய வித்மகே காலாதீதாய தீமஹி தன்னோ காலயோக ஷோடச ஸ்ரீ வீர கணபதி பிரச்சோதயாத் என்று சொல்லினாலே போதும் காரியங்கள் வெற்றியடையும். இப்பொழுது நாம் இந்த ஆயுர்தேவி, சௌந்தர லகரி, ஆதிசங்கரர், சர்க்குரு வெங்கட்ராமசித்தர் இந்த 4ஐயும் ஒரு அற்புதமான நடைபெற்று வருகின்ற நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம். இப்படி சௌந்தர லகரி என்கின்ற அற்புதமான இந்த ஸ்லோகத்தை திருக்கைலாயத்திலிருந்து பெற்று கொடுத்து கொண்டு வந்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால். இது எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீ ஆதிசங்கரர் பெற்று வந்ததோ 1000 ஸ்லோகம். எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1000. ஆனால் நம்முடைய பூலோகத்திலே பூலோக மக்களுக்காக கிட்டத்தட்ட 100 ஸ்லோகங்கள் மட்டுமே நமக்கு அநேகமாக தெரிந்திருப்ப வாய்ப்பு உண்டு. காரணம், ஏன் 1000 ஸ்லோகங்களை பெற்றுன்னு வந்தார், பாக்கியெல்லாம் என்னாச்சு? அவர் கைலாயத்திலிருந்து திருக்கைலாயத்திலிருந்து கீழே பூலோகத்துக்கு வரும்போது அதிகார நந்தி, தேவர்கள், தேவகணங்கள் இப்படிப்பட்ட போன்ற தேவதைகள் பலரும் இந்த சௌந்தரிய லகரியிலிருந்து பல ஸ்லோகங்களை பிடுங்கிக் கொண்டதால் மிஞ்சிய கொஞ்சோண்டு ஸ்லோகங்கள் அதோடு பூமிக்கு திரும்பினார் என்று விளையாட்டாக நமது வாத்தியார் சர்க்குரு வெங்கட்ராமசித்தர் கூறுவார். இந்த தெய்வீக அனுகிரகங்களுக்கு பின்னால பெரிய பெரிய ஒரு அற்புதம் இருக்கு. அதனுடைய அற்புதம் என்ன? அதைத்தான் சித்தர்கள் மகான்களின் உழைப்பு நாம் ஆத்ம விசாரம் செய்து பார்த்தால்தான் ஓரளவுக்கு புரிய வரும். உதாரணமாக எத்தனையோ பேர் போகிறாங்க, படித்துட்டு வெளியே வேலையில் இருக்காங்க, மாத சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் கடுமையான உழைப்பு அதில் உள்ளே இருக்கிறது, பின்னணியில் இருக்கிறது என்று கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்களோ அந்த உழைப்புக்கு கிடைத்த ஊதியத்தையோ செலவு செய்கின்றவங்களோ கொஞ்சம் நினைத்து பார்த்தால், தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து பார்த்தால்தான் அது எப்படி வந்தது, அது எப்படி வைத்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிய வரும். உதாரணமாக இப்பொழுது நம் ஆயுர்தேவி அந்த கதைக்கு போவோம். ஆயுர்தேவினா என்ன, அதனுடைய அற்புத மகிமை என்ன, என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா என்ன செய்யாது, எல்லாத்தையும் செய்வார். அந்த ஆயுர்தேவியினுடைய வழிபாட்டை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக நமது சர்க்குரு 15 வருஷங்கள் மேல் உலகங்களிலே, அது நம்ம விளையாட்டாக சொல்லுவோம், மெத்தை மாடியிலே மெத்தை உலகம் போல் இருக்கும். அங்கே பெரும் போராட்டம் நடத்த வேண்டி வந்தது. கெஞ்சி 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 கேட்டுக்கிறார். அப்படி சொல்வார் நமது வாத்தியார். இதை 1993ஆம் ஆண்டே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆயுர்தேவியினுடைய வழிபாட்டை மிக எளிமையாக அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய மகிமையை, எதிர்காலத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த அம்பாள், அந்த தேவி உதவுவாள் என்பதை நமது சர்க்குரு அப்போதே சொன்னார். என்ன சொன்னார்? கொரோனா போன்ற பலவிதமான கொடுமையான காய்ச்சல் நோய்களை தீர்க்கும் நிவாரண சக்திகளையும் இந்த உலகில் நிலைநாட்டி தந்தார் நமது சர்க்குரு. ஆயுர்தேவியின் வாகனமான அன்னப்பறவையில் பாலிலிருந்து எப்படி தண்ணீரை பிரிக்கும் சக்தி பெற்றிருப்பது என்பது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கோம். தெரிந்ததே, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனுடைய அற்புதமான சுவை உண்மையில் தேவியின் இந்த அன்ன வாகனமானது. ஆயுர்தேவியுடைய வாகனம் என்ன? அன்ன வாகனம். சுழல் சக்திகளை மனிதனை தாக்கும் எந்தவித நோயின் கொடுமைகளிலிருந்தும் அப்படியே பிரித்து எடுத்து மனிதனை காக்க அற்புதமான சக்தி வல்லமை பெற்ற தேவி ஆவாள் ஆயுர்தேவி. இப்படி நாம் எளிமையாக வழிபட என்ன சொல்ல வேண்டும்? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம்
சுபாயை தேவசேனாயை ஆயுர்தேவ்யை ஆயுர்தேவ்யை ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் சுபாயை தேவசேனாயை 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 ஆயுர்தேவ்யை ஸ்வாஹா. இப்படி 21 எழுத்துக்களை கொண்ட அற்புதமான சித்த உபனிஷத் மந்திரம் எப்பேற்பட்ட எந்த நோயையும் தீர்க்கவே முடியாது. அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, மனநோயாக இருந்தாலும் சரி, பலவிதமான திருஷ்டிகள் இருந்தாலும் சரி, உடனடியாக அதை வேரோடு அழித்து தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது, நல்ல நிவாரண சக்தி கொண்டது என்பது இப்போது நமக்கு புரிந்துவிட வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் இப்போ நடப்பு காலத்திலே அப்படித்தான் இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று தலைவலி, கால் வலி, ஜுரம், இப்படி நம்ம சொல்லுவோம். எது பாடல் பெற்ற ஸ்தலம், எது பாடல் பெறாத ஸ்தலம், அதாவது எந்த திருத்தலத்திலே இறைசக்தி பூரணமாக அதிகமாக பொழிகிறது என்பதையே நாம் தெரிந்து கொள்ள முடியாத நிலை உருவாகிவிட்டதால் இதையும் எளிமைப்படுத்தி நமக்காக மிக மிக எளிமையாக தம் தபோபலனை அர்ப்பணித்தவரே நம் சத்குரு. தம்முடைய 15 வருஷ சிறு வயசிலேயே 15 வருஷ அன்னதான மேலும் தான தர்ம தவ சக்திகளை ஸ்ரீ ஆயுர்தேவி அம்மன் பூஜையாக தாரை வார்த்து அளித்த பெருந்தகையே நமது சத்குரு ஆவார். இப்படி ஆயுர்தேவி அம்மனை பிரதிஷ்டை செய்ய, நிர்மாணம் செய்ய எந்த விதமான எந்திரம் தந்திரம் தேவையில்லை என்பதே நமது சத்குரு நமக்காக உவந்து அளித்து கொண்டிருக்கும் இறை பெரும் கருணை. நமது சத்குரு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஸ்ரீ ஆயுர்தேவி மூல மந்திரத்தை யார் ஒருவர் நம்பிக்கையோடு ஜெபிப்பார்களோ அவர்களுக்கு அத்தனையும் நிறைவேறும். அப்படி யார் ஜெபிக்கிறார்கள் என்று அதைத்தான் பார்க்கிறார். முறையாக பூர்ணமான நம்பிக்கையோடு நிறைவேற்றினாலே போதுமானது. இதற்கென்று பெரும் கஷ்டமோ செலவோ வெளியூரோ போக வேண்டாம். இப்படி ஆயுர்தேவி அம்பாள் அங்கே அந்த தூய பொருளிலேயே நைவேத்திய பிரசாதத்திலேயே ஏன் சாவி கொத்து போன்ற எளிய உபகரணங்களில் கூட ஆவாகனமாகிவிடுவாள். அப்படிப்பட்ட சக்தியான ஆயுர்தேவி. இந்த தேவியை உலகுக்கு மீண்டும் கிருதயுகத்திலிருந்து ஆரம்பித்ததைப் போல் மீண்டும் புரணமிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நவராத்திரியிலே அநேகமாக பல ஊர்களிலே பல மாநிலங்களிலே நம்பிக்கை கொண்டு ஒன்றுமே தெரியாதவர்களெல்லாம் ஆயுர்தேவி வழிபாட்டை பூர்ணமாக பிடித்து விட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு வெற்றியையும் உறுதியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கிய திடகாத்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பது வாய் வழி செவி வழியாக வந்த நல்ல செய்தியாக இருப்பது நாம் சத்குருக்கு ஆற்றும் சேவை. அதைத்தான் பெரியவர்கள் மகான்கள் எதிர்பார்க்கின்றார்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையே. அருளாளா அருணாச்சலா.